இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் டேய் வாங்க மாறன். நீங்க என்ன கடைக்கு ஒழுங்கா இன்வைட் பண்ணலனாலும் டாடிக்காக நான் கண்டிப்பா வருவேன். என்ன பெட்டி இவன்? டேய், டேய், மர வேணாம்டா. பெட்டியா? விட்றா. என்னடா பெட்டி? என்னடா வேணும் உனக்கு? சட்டையில இருந்து கயிறா? டேய், கொஞ்சம் நிதானமா இரு. கொஞ்சம் பொறுமையா இரு. சும்மா நடிக்காத. உனக்கு நான் நல்லா இருந்தா பிடிக்காது. அது எனக்கு நல்லா தெரியும். வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? டேய், ஜெயிக்கிறதா இருந்தா நேருக்கு நேரா மோதுடா. சண்டை செஞ்சு ஜெயிக்கணும். இப்படி எல்லாம் நரித்தந்திரம் பண்ணாத. ராகவண்ணா, என்னடா ஆச்சு? மாறா, ஏன்டா இப்படி பண்றப்பா? பொறுமையாடா. அம்மா, என்னடா ஆச்சு? அது என்னதானா கேக்குறேன், என்னாச்சு? பண்றதையும் பண்ணிட்டு என்னாச்சு உனக்கு கேக்குறேன். டேய், மாறா, கொஞ்சம் பொறுமையா இருடா. சொல்றது கார்த்தி, கேளுடா. என்னாச்சு? டேய், கஸ்டமர்ஸ்க்குலாம் கொடுக்கறதுக்கு கிஃப்டா வச்சிருந்தோம்ல, அந்த தையல் மிஷின் பாக்ஸ்ல எல்லாமே உள்ள இருந்த மிஷின்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா சிங்கிளா இருக்கு. ஓஹோ, ஐயா அது எல்லாமே நான் தான் பண்ணிருப்பேன் நினைச்சு என்கிட்ட வந்துட்டாரா? டேய், முறைக்காதடா. முதல்ல ஒரு விஷயம் நடந்திருந்தா அது யார் பண்ணிருப்பா, எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு யோசி, சரியா? அதுக்கப்புறம் யார் கூட மல்லு கட்டணுன்றதை முடிவு பண்ணிக்கலாம். டாடி, நீங்களே சொல்லுங்க, நான் இந்த மாதிரி சில்லறத்தனமா பண்றாளா? சூர்யா, தப்பா நினைக்காத. நீ ஏதாவது கோவத்துல இப்படி ஐயோ அத்தை, சத்தியமா நான் எதுவும் பண்ணல. டேய், உன்னை எனக்கு பிடிக்காதான். நீ அவமானம் பண்ணணும்னு நினைப்பந்தான். ஆனா அது உனக்கு எனக்கு இருக்க தனிப்பட்ட விஷயம்டா. உன் தொழில் அழிக்கிறது, உன் குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி மட்டமான வேலை நான் செய்ய மாட்டேன்டா. டேய் மாறா, சூர்யா அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. கண்டிப்பா இது விஜயோட வேலையா தான் இருக்கும். இப்ப யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கங்கறத யோசிக்க நேரம் இல்ல. சீக்கிரமா பொருள் நம்ம கைக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. மாறா, டைம் ஆயிட்டே இருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாம் வர இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஓபன் பண்ணி கொடுத்தாகணும்டா. அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். மாறா,